ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்ல பார்த்துட்டு இருக்கிறோம். லக்ஷ்மி கிரியேஷனுடைய தயாரிப்புல விமலுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமா ஓடிட்டு திரைப்படம் தான் பரமசிவன் ஃபாத்திமா. அண்ட் இந்த திரைப்படத்தை எஸ்ஏகே கார்வனன் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் இப்போ இந்த திரைப்படம் ஆஹா ஓடிடியில் வந்துட்டு ரிலீஸ் ஆக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. ஸ்ரீஸ்ரீ அங்கே சல்வார் சூட்ல எடுத்துட்டு போட்டோஸை வாங்க பார்க்கலாம். பிரேக்கிங் பாயிண்ட் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்புல ஸ்ரீ குரு ஜோதி பிலிம்ஸ் வெளியிடக்கூடிய திரைப்படம் தான் யாதும் அறியான். அண்ட் இந்த திரைப்படத்தை எம் கோபி வந்து டைரக்ட் பண்ணிருக்கிறாரு. தர்ம பிரகாஷோடைய இசையில மலரேன்ற பாடல் வந்து இப்ப ரிலீஸ் ஆயிருக்குது. அண்ட் அது இப்போ சோசியல் மீடியால மக்கள் மனசை கவர்ந்திருக்கு. ஜெனிட்டா காந்தி அவங்களுடைய கேஷுவல் லுக்ல அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் இதோ உங்களுக்காக. சாந்தி டாக்கீஸ்னுடைய தயாரிப்புல சரத்குமார் மற்றும் சித்தார்த்துடைய நடிப்புல 3 BHK திரைப்படம் வெளிவந்திருக்குது. ஸ்ரீ கணேஷ் அவங்களுடைய டைரக்ஷன்ல. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஷானுல் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. அண்ட் படம் வந்து மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அனன்யா பாண்டே ரீசெண்டா மறுபடியும் ரீரிலீஸ் பண்ண ரேகாவுடைய பிரீமியர் ஷோக்கு போயிருக்கும் போது அவங்களோட சேர்ந்து அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் அண்ட் ரேகா அவங்களோட சின்ன வயசுல இருந்து அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஷேர் பண்ணி போஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக. பிரேவ்மேன் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்புல அனில் அரசு அவங்களுடைய டைரக்ஷன்ல சூர்யா விஜய் சேதுபதியுடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஃபீனிக்ஸ். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு சாம் சிஎஸ் வந்து இசையமைச்சிருக்கிறாங்க. ஒரு ஆக்ஷன் பிளாக் திரைப்படமா வெளிவந்திருக்குது. மக்கள் கிட்ட நல்ல ஒரு வரவேற்பும் கிடைச்சிருக்கு. சாரா அலி கான் அவங்களுடைய நெக்ஸ்ட் மூவினுடைய ப்ரொமோஷன்ல கலந்துக்கும் போது ஷார்ட் ஹாண்டட் நெக் ட்ரெஸ்ல எடுத்துக்கிட்ட போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். விஷ்ணு விஷால் ரோமியோ பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்புல ஓஹோ எந்தன் பேபி திரைப்படம் வந்து கிருஷ்ணகுமாரோடைய டைரக்ஷன்ல ஜென் மார்டினுடைய இசையில ருத்ராவுடைய நடிப்புல உருவாகி இருக்குது. அண்ட் இந்த திரைப்படம் இன்னும் 7 நாட்கள்ல ரிலீஸ் ஆக போகுது. அதாவது நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதனால இப்போ 7 days to goன்ற போஸ்டர் படக்குனர் வெளியிட்டு இருக்காங்க. ஸ்ரீலீலா அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் என்ன சொல்ற விதத்துல அவங்களுடைய ஃபேஸ்னுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்ற போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போட்டோஸ்க்கு அவங்க ஃபேன்ஸ் எக்கச்சக்க லைக்ஸும் குவிச்சிட்டு இருக்காங்க. ட்ரீம் வாரை பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்புல கார்த்திகேயன் மணியோடைய டைரக்ஷன்ல காளி வெங்கட்டுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமா ஓடின திரைப்படம் தான் மெட்ராஸ் மேட்னி. அண்ட் இந்த திரைப்படம் வந்து இப்போ OTTல ரிலீஸ் ஆயிருக்குது. அமேசான் பிரைம் மற்றும் சன் நெக்ஸ்ட்ல. அண்ட் இது வந்து ஜூலை 4th, அதாவது இன்னைக்கு தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. அண்ட் இதுக்கான கிளிம்ஸ் வீடியோ படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க.
ஸ்ரீதேவி விஜயகுமார் ரீசெண்டாக அவங்க வந்து வெளிநாட்டு போயிருந்தாங்க. அங்கே அவங்க எடுத்துகிட்டு ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க ஏர்போர்ட் லுக்கில். அண்ட் அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். ஜியோ ஹாட்ஸ்டார்னுடைய தயாரிப்புல ராமுடைய டைரக்ஷன்ல மிர்ச்சி சிவாவுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பறந்து போ. முற்றிலும் வேறுபட்ட ஒரு கதைக்களத்துல ராமுடைய டைரக்ஷன்ல வெளிவந்திருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. சித்தி தானி ரீசெண்டா அவங்க எடுத்துட்டு போட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாரியில பிரிட்டி பியூட்டிஃபுல்லா இருக்கிறாங்க. இது அந்த போட்டோஸ் உங்களுக்காக. ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மற்றும் அஷோர் ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்புல விக்ரம் பிரபுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லவ் மேரேஜ். அண்ட் இது திரைப்படம் சண்முகப்பிரியனுடைய டைரக்ஷன்ல வெளிவந்திருந்தது, ஷான்ரோலினுடைய இசையில. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய செகண்ட் வீக்கு வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கின்ற போஸ்டர் படக்குனர் வெளியிட்டு இருக்காங்க. அன்சுகுரியன் ஒயிட் குர்த்தியில அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான போட்டோஸை நேச்சுரல் சன்லைட்ல எடுத்துக்கிட்டதை அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம். ஆம்லே ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்புல ஜூலை 25 ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மகாவதார் நரசிம்மா. அண்ட் இந்த திரைப்படத்தை ஒரு இட்டர்னல் ஃபெய்த்தோட இருக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி படக்குனர் சார்பில் ஒரு கிளிம்ஸ் வீடியோவும் போஸ்டும் வெளியிட்டு இருக்கிறாங்க. ராதிகா மதன் ரீசெண்டாக நடந்த அவார்ட் ஷோவில் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அவங்களுடைய ஒர்க் வந்து சஃபேராலுக்காக அவங்க வந்து அவார்டும் வாங்கியிருந்தாங்க. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஷிமரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஷார்ட் ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வித் அவங்களோட மேக் ஓவர் அண்ட் லூஸ் டைட் கேர்ள்ஸோடு எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ஜெம்பிரியோ பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்புல அர்ஜுன் தாஸோடைய நடிப்புல உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் பாம். அண்ட் இந்த திரைப்படத்தை விஷால் வெங்கட் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு தீமானுடைய இசையில. ரீசெண்டா படத்தினுடைய டைட்டில் டீசர் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அது 1 மில்லியன் வியூஸை தாண்டி சூப்பர் வைரலா போயிட்டு இருக்குது. இன்னும் இதே போல நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க ஒரு சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.